எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, நம்ம தென்னை மரங்கள் இந்த வறட்சியான காலகட்டங்களில் பராமரிக்கிறது பயங்கரமாக சிரமப்பட்டுருக்குறோம். இதிலிருந்து மீள்வதற்கான சில வழிகள், எனக்கு தெரிஞ்ச யோசனைகளை இங்கே நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த பதிவு யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னாங்க, கிணத்துல எப்போவுமே வற்றாமல் தண்ணி இருக்கிறவங்க, ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடியவங்க, வாய்க்கால் பாசனம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் எனது பதிவு பொருந்தாது. ஏன்னா அவங்களோட பராமரிப்பு வேறு. நான் பேசுகிற இடம் வறட்சியான இடங்களில் தென்னை மரங்களை எப்படி வறட்சி காலங்களில் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கையாளலாம் அப்படிங்கிறது தான் பற்றி இந்த வீடியோ பார்க்கலாங்க. முதல்ல வறட்சியான பகுதியில் நம்ம தென்னை மரம் வைப்பதே மிகப்பெரிய தவறுங்க. அந்த தவறையும் நம்ம மீறி நம்ம வச்சுருக்கிறோம். வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்களுக்குண்டான சம்பளம், விலை கிடைக்காம போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை காட்டில் தென்னை மரத்தை வச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம ஏதோ சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வைக்கிறோம். அது கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டுருது. சரி, நம்ம வறட்சியான பகுதியில் தென்னை மர விவசாயிகள் நம்ம என்னென்னலாம் தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சில பதிவில் பார்க்கலாங்க. விவசாயத்தை பொறுத்தவரை என்றைக்குமே குடுக்கல் வாங்கல் இந்த ரெண்டுமே சம்மந்தப்பட்டிருக்குதுங்க. அதாவது மண்ணுக்கடி இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அந்த நுண்ணுயிர்கள் தென்னை மரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னாவே நம்ம தென்னை மரங்களில் பல நோய்கள் வருவதை தவிர்த்துக்கலாம். பல சத்து பற்றாக்குறையினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். நம்ம என்ன முதல் தவறு செய்கிறோம் அப்படின்னாங்க, நம்ம முதல் தவறு தென்னை மரத்தை சுற்றியும் களை பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம். அதாவது களை வராமல் இருக்கிறதுக்காக ரவுண்ட் அப் போன்ற இது பயன்படுத்துகிறோம். ஏப்பா இது எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? முட்டிங்கால் அளவுக்கு எம்ஜிஆர் பூடு, அதாவது பார்த்தீனியம் செடி வந்திருக்கு. இந்த செடிக்குள்ளே நம்ம நடந்து போனோம்னா பாம்பு, தேள், பூரா இதெல்லாம் இருக்குது. இது மூலிமா நம்ம நிறைய கடி வாங்குவோம், நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் அடித்து காடுகளை சுத்தமாக வச்சுருந்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் நாம் இருக்கக்கூடிய இடம் வறட்சியான பகுதி, அதிகமான மழைப்பொழிவு கிடைக்காத பகுதி. இந்த இடத்துல பார்த்தீனியம் எம்ஜிஆர் போர்டு வர்றது நமக்கு ஒரு வகையில் பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் போர்டுகளை கட்டுப்படுத்த முடியுங்க, எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். என்னென்னா நம்ம தென்னை மரத்துக்குள்ளே ஒரு தடவை எம்ஜிஆர் போர்டு வருது அப்படின்னா திருப்பி நம்ம உழவு ஓட்டாமல் தவிர்த்துக்கிட்டோம்னாவே போதுங்க. அந்த இடத்துல பார்த்தீனியம் செடி வர்றது நின்றும், படிப்படியாக நின்றும். நீங்களே யோசிச்சு பாரு. நீங்கள் ரவுண்டாக படிச்சிங்கன்னா அடுத்த மழை பெஞ்ச உடனே பார்த்தீனியம் விதைகள் முளைச்சி திருப்பி உங்களுக்கு வரும். ஆனால் ஒரு தடவை பார்த்தீனியம் செடி வருது அப்படின்னா நீங்கள் அது எந்த தொந்தரவும் பண்ணாமல் விட்டுருங்க, அதுவே கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். சரி, வேறு என்ன வகைகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது தவறுகள் என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னா, தென்னை மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தென்னை ஓலைகளை நம்ம தீய வச்சு எரிச்சிட்றோம், அடிமட்டையில் தீய வச்சு எரிச்சிட்றோம். பார்க்குறக்கு உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனால் எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தோப்புகளை நம்ம அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்போம். ஒரு சின்ன பன்னாடை கூட இருக்காது, எல்லாத்தையும் தீய வச்சு எரிச்சிட்டு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நம்ம அழகுக்காக விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பிரச்சனை வருதுங்க. ஏன்னா குடுக்கல் வாங்கல் அங்கே தடை செய்யுது. நம்மளுடைய தென்னை ஓலையும் மட்டையும் நம்ம மக்கிற மாதிரி போட்டால் மட்டும்தான் அந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்டுட்டு நம்ம தென்னை மரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று திருப்பி தரும். நம்ம அதை தீய வச்சு எரிக்கிறதுனால அங்கே நுண்ணுயிர்கள் வாழ்கிறது கிடையாது. அங்கே நுண்ணுயிர் வாழாதனால நம்ம தென்னை மரத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை. தென்னை மரத்துக்கு சத்துக்கள் கிடைக்காதனால நிறைய நோய்கள் நம்ம சந்திக்கிறோம். நிறைய இடத்துல குரம்பைகள் கீழே விழுகுது, நிறையா பிரச்சனைகள் வருது. சரிப்பா, தென்னை மட்டையை ஃபுல்லாக திறந்தோக்குள்ளே போட்டுட்டா ஃபுல்லாக பதவலாயிக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உள்ள தேள், பூரா, பாம்பு எல்லாம் வரும். அப்புறம் தேங்காய் போடுறப்ப அந்த மட்டைகளெல்லாம் அப்புறப்படுத்தி தேங்காயை பொறுக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆயிடுது. இதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் தவிப்பு சுத்தமாக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. நம்ம வேலைகளை சுலபமாக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மட்டைகளை எல்லாம் போடுறதுனால மண்ணுக்குள்ளே இருந்து கரையான்கள் நிறையா கரையான்கள் உற்பத்தி ஆகுதுங்க.
பல லட்ச கரையான்கள் உற்பத்தியாகி அந்த மட்டையில் இருக்கக்கூடிய ஓலைகள் எல்லாம் சாப்பிடுது, தென்னை அடிமட்டைகளை சாப்பிடுது. இதன் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மண்ணுக்குள்ளே பல லட்சங்கள் ஓட்டை விழுகுது. அந்த கரையான்கள்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வரக்குண்டான அந்த சந்து இருக்குது பார்த்திங்களா, ஓட்டை. அந்த மாதிரி ஒரு அப்பளத்தில் நம்ம ஒரு குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே அது மாதிரி எத்தனை ஓட்டை விழுகும். அந்தளவுக்கு பல லட்சம் ஓட்டைகள் விழுகுது. நாளைக்கு மழை பெய்கிறப்போ அந்த ஓட்டைகள் வழியாக வந்து தண்ணி கீழே இறங்கி நம்ம மண்ணுக்கடியை வந்து தேங்கிறதுனால தென்னை மரங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரி, நமக்கு வந்து மட்டை போகிறனால பதவல் ஆகுது, தேங்காயெல்லாம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதுவே நமக்கு வந்து போரில் ஆழ் துணை கிணறுல தண்ணி வத்திருச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக ஒரு 4 லட்சம் செலவு பண்ணி இன்னொரு போர் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் அந்த மட்டைகளை தூளாக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறக்கூடிய அது செலவு வந்து தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இது நமக்கு பல வகையில் வருமானத்தை மறைமுகமாக கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறையா யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்த்துருப்போம். மட்டைகள் எல்லாம் வந்து தூளாக்கக்கூடிய மிஷினை பார்த்துருப்போம். அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் மட்டைகளையும் ஓலைகளையும் வந்து தூளாக்கி நம்ம தோப்புக்குள்ளேயே போடும்போது என்னாகும் அப்படின்னாங்க, ஒரு 5 வருஷம் இதே நம்ம திருப்பி திருப்பி பண்ணுறோம் அப்படின்னா பல லேயர் வந்து மேலே உருவாகிடும். கீழே ஃபுல்லாக மக்குன்னு தான் இருக்கும், மேலே ஃபுல்லாக இருக்கும். மண்ணே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மழை எவ்வளோ பேஞ்சாலும் அது நிலத்துக்கடி இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா நிலத்துக்கடி வாழக்கூடிய உயிரினங்கள் நிறையா உருவாகியிருக்கும். எல்லாமே வந்து சந்தில் ஓட்டை போட்டிருக்கும். இப்படி பண்ணுறதுனால என்னாகுனாங்க, நம்ம மண் ஃபுல்லாக அந்த மட்டைகளை தூளாக்கி போடுறதுனால பார்த்தீனியம் செடிகள் வந்து முளைக்கிறதே நின்றும், களைகள் முளைக்கிறதே நின்றும். ஏன் அப்படின்னா, ஒரு விதை முளைக்கணும் அப்படின்னா அந்த விதைக்கு தேவையான சூரிய வெளிச்சம் வேணும். ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து இந்த மட்டைகளை தூளாக்கி மண் மேலே போடுறதுனால அது கிடைக்காதனால கடைசி வரைக்கும் அந்த விதைகள் வந்து முளைக்கிறது கிடையாதுங்க. அதனால் வந்து பார்த்தீனியத்தை மிகப்பெரிய அளவு கட்டுப்படுத்தலாம். பார்த்தீனியம் மட்டும் இல்லை, எல்லா வகையான பூடுகளையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக வந்து மண்ணில் படாமல் நம்ம தவிர்த்துக்கிறோம் இந்த தூளில் பண்ணி போடுறதுனால. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம விடக்கூடிய தண்ணீர் வந்து மழை பெய்யக்கூடிய மழை நீர் வந்து 90% வந்து ஆவியாக தான் போகுது. நிலத்துக்கடி இருந்தாலும் 90% ஆவியாக தான் போக விட்டுறோம். மீதி 10% மட்டும்தான் வந்து மழை தண்ணீர் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி தூளாக்குன மட்டைகளை நம்ம போடுறதுனால நம்மளால் ஒரு குறைஞ்சது ஒரு மழை நீரை வந்து ஒரு 70% 80% பயன்படுத்த முடியும். ஏன்னா பூமிக்கு அடியே இருக்கக்கூடியது வந்து சூரிய வெளிச்சம் படாதனால நீர் வந்து ஆவியாகிறது கிடையாதுங்க. இப்போ நம்ம மட்டையை தூளாக்கி போடுறதுனால பதவல் அப்படிங்கிறது ஒரு ஏற்படாது. அதனால் வந்து பல வகையான பூச்சி, பாம்பு இதெல்லாம் வந்து அண்டிக்கக்கூடிய விஷயங்கள் பெருமளவும் தவிர்த்துக்கப்படும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். பல நுண்ணுயிர்கள் பூமிக்கடி உயிர் வாழும். அதனால் வந்து தென்னை மரங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய நஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வறட்சியான பகுதியிலேருந்து நம்ம தண்ணியை போர் மூலிமா வெளியே எடுத்து தென்னை மரங்களுக்கு பாய்ச்சும் போது அதிகப்படியான உப்புக்களை தான் வந்து நம்ம வந்து உப்பு கலந்த தண்ணீரை தான் வந்து தென்னை மரத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு உப்பு தண்ணியை குடிக்கும்போது நமக்கு அதிகமான தாகம் ஏற்படுது. திரும்ப நம்ம அந்த உப்பு தண்ணியை குடிச்சிட்டே இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உப்பு தண்ணியை உள்ளே குடித்த உடனே நம்ம கிட்னிக்கு போன உடனே அந்த தண்ணி கிட்னி வந்து உப்பை வெளியேற்றுறதுக்காக இன்னும் அதிகமான தண்ணியை கேட்குது. அதனால நமக்கு தண்ணி தாகம் அடிக்குது. அதனால் திருப்பி நம்ம உப்பு தண்ணியே தான் குடிக்கிறோம். இது வந்து கடைசி வரைக்கும் நிப்பாட்டவே போகிறதில்ல. கடைசியாக கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அதே மாதிரி தாங்க தென்னை மரத்துக்கு நம்ம அதிக அளவில் உப்பு தண்ணி கொடுக்கறதுனால தண்ணி வந்து ஆவியாகவோ இல்லை தண்ணி வந்து பயன்படுத்த உப்பு வந்து மண் மேலே படிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. பல காலங்கள் நம்ம உப்பையே விட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தென்னை மரங்களுக்கு உப்பு தான் கிடைக்கும். அது மூலயமா மகசூல் குறைய ஆரம்பிச்சிடுது. இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன செலவுகள் தான். நம்ம பல செலவுகள் பண்ணுறோம். ஒரு மோட்டார் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் திருப்பி மோட்டார் ரெடி பண்ணுறோம். ஆனால் நமக்கு பெய்யக்கூடிய எப்பாச்சும் ஒரு தடவை மழை பெய்யக்கூடிய அந்த மழையை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். இந்த மாதிரியான பொடி செய்யக்கூடிய இயந்திரங்களை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி தென்னந்தோப்புக்குள்ளே போகிற மாதிரி சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணோம்னா அப்படின்னா, அப்போ மட்டும் டிராக்டரை வர சொல்லி மட்டையெல்லாம் ஒரே இடத்துல எடுத்து போட்டு வச்சு தூள் பண்ணிட்டு கொஞ்சம் வேலை அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நமக்கு இருக்கிற வேலையில் அது வேலை அதிகம் தான். ஆனால் பயன்படுத்த என்னாகுன்னா நம்மளுடைய மண் வளம் அதிகமாகும், மகசூலும் அதிகமாகும். மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.